வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம சேனல் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். வணக்கம். வெளிநாடு போயிட்டீங்க. உங்கள தொடர்ச்சியா தொடர்பு கொண்டு உங்களோட அரசியல் கருத்துக்கள பெற முடியாம இருந்துச்சு. தற்போதைக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நான் உங்ககிட்ட அத பத்தி கேட்கணும்னு நெனைக்கிறேன். நேற்றைய தினம் டெல்லி இந்தியாவுடைய கேப்பிட்டல்ல ராகுல் காந்தி அதிரடியான சில முக்கியமான ஒரு விமர்சனங்கள ஆளும் அரசின் மீது வைக்கல, எலக்ஷன் கமிஷன் மீது வச்சிருக்காரு. ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி மீது ஒரு காட்டமான விமர்சனத்த இந்திய அரசியல் வரலாற்றிலே இதுவரை எந்த எதிர்க்கட்சி தலைவரும் வைக்காத ஒரு விமர்சனத்த நேத்து வச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு நிறைஞ்ச ஒரு சப்ஜெக்ட் அது மாறி இருக்கு. அது பற்றி தேர்தல் ஆணையம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. குறிப்பா என்னன்னா, இது பற்றி ஆதாரங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா, சம்பந்தப்பட்ட மாநில தலைமை தேர்தல் ஆணையர்ட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன் நீங்க அந்த விஷயத்த ஆரம்பிக்கல? 2வது இது பற்றின விஷயத்த நீங்க ரிட்டன்ல குடுங்க எங்களுக்கு. ரிட்டன்ல கையெழுத்து போட்டு நீங்க குடுங்க. நாங்க விஷயத்த ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத தாண்டி சில குற்றச்சாட்டுகள மறுக்கவும் செஞ்சிருந்தாங்கிறத பார்க்கிறோம். ஓவரால் இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார் அதாவது இந்த ஒரு 70 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 2014க்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்கள் மத்தியில, சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. 2024 வரைக்கும் அது இருந்தது. இவிஎம் மேல சில பேர் குற்றச்சாட்டு வைப்பாங்க. சில பேர் அந்த சிஸ்டம் மேலயே குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்படி பல பேர் இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி ரொம்ப அமைதியா இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, "என்னங்க காங்கிரஸ் அமைதியா இருக்கு. நீங்க நம்புறீங்களா? இன்னும் எலக்ஷன் கமிஷன் நடுநிலையா தான் இருக்குதா?" அப்படின்ற மாரியான கேள்விகள்லாம் எங்க மேல வைக்கப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கர்நாடகாவுல இருக்கிற காங்கிரஸ் கட்சி, அதே மாரி மகாராஷ்டிரால இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வு ரொம்ப ரகசியமா நடத்தின ஒரு ஆய்வு. அது தேர்தலுடைய வாக்காளர் பட்டியல், அப்புறமா தேர்தல்ல விழுந்த வாக்குகள். இது 2த்தையுமே கலெக்ட் பண்ணி, இது 2த்தையும் கம்பேர் பண்ணி, ஒரு அனலைசிஸ் பண்ணி, அதுல இருந்து ஒரு டேட்டா எடுக்குறாங்க. அந்த டேட்டா வச்சு பார்க்கும் பொழுது, இதுல நிறைய பேர் ஃபேக்கா இருக்கிறாங்க. அட்ரஸ் தவறாக இருக்கிறது. ஒருத்தருக்கு பல இடங்கள்ல ஓட்டு இருக்கிறது. புகைப்படங்கள் இல்ல. அட்ரஸ் கம்ப்ளீட்டா இல்லாமலே இருக்கிறது. இப்படி பல குளறுபடிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதனை ஒட்டி இன்னும் தீவிரமான ஆராய்ச்சி போறாங்க. எல்லா தொகுதிகள்லயுமே இந்த ஆராய்ச்சிய அவங்க கொண்டு போறாங்க. வெறும் அது சென்ட்ரல் பெங்களூர்ல மட்டும் இல்லாம கர்நாடகா முழுக்க பண்றாங்க. மகாராஷ்டிரா முழுக்க பண்றாங்க. அதனை ஒட்டி தான் தலைவர் ராகுல் காந்தி மகாராஷ்டிராவுல தேர்தல் தேர்தல் வாக்காளர் பட்டியலோட டேட்டாவ கேட்டிருந்தாரு. எலக்ஷன் கமிஷன் எங்ககிட்ட இல்லன்னு சொன்னாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜாவது குடுங்க. 5 மணிக்கு மேல வாக்காளரோட எண்ணிக்கை கூடியிருக்கு சம்மந்தமே இல்லாம. எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜாவது குடுங்க. நாங்க பார்க்கணும். எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பார்க்கணும்ன்றது கேட்டாரு. அப்பவும் இல்ல. அப்போ இது ஒரு பக்கம் பேரலலா ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கேள்விகளும் கேட்கறாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது என்ன தெரியுதுன்னா, நேத்து நீங்க எல்லா தொலைக்காட்சிகளையும் பார்த்ததுதான் ஒரு மிகப்பெரிய மோசடியை எலக்ஷன் கமிஷன் நடத்தி இருக்கிறது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்போ எலக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனுக்கு போலன்னு கேட்கறாங்க. நீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போலன்னு கேட்கறாங்க. நிச்சயமா நாங்க போக தான் போறோம். ஆனா இது ஒரு தவறு அல்ல. முதல்ல இது ஒரு ஃப்ளா இல்ல. இது ஒரு ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி. ஒரு தெரியாம தவறு நடந்துருச்சு. இத மாத்திக்கோங்க அப்படின்னா, அந்த மாநில தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒரு மனு போடலாம். அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ, உயர்நீதிமன்றத்துக்கோ போயிட்டு ஒரு மனு போடலாம். போட்டு இந்த பட்டியல்ல இந்த பேரெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு தவறு நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு இல்ல. திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டுங்க. இது தெரியாமலாம் வரல. சிஸ்டமுடைய ஃபால்ட்லாம் இல்ல. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க சாஃப்ட் காப்பில டேட்டா வாங்கவே முடியாது. வோட்டர் லிஸ்ட்ட சாஃப்ட் காப்பில குடுக்கவே மாட்டாங்க. ஹார்ட் காப்பில மட்டும் தான் வாங்க முடியும். அதுக்கு 1008 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் காங்கிரஸ் பேரியக்கம் கர்நாடகாலயும், மகாராஷ்டிராலயும் இவ்வளவு பெரிய பட்டியல வாங்கி அது ஒரு பெரிய டீம் யாருக்கும் தெரியாம 3 மாத காலம் ரகசியமாக அத ஆய்வு செஞ்சு இன்றைக்கு நேற்று தலைவர் ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக டெல்லியில எல்லா ஊடகத்துக்கு முன்னாடி காண்பிக்கிறார். அப்போ இதுல வெறும் வெறும் எலக்ஷன் கமிஷன் மட்டுமே இதுல குற்றச்சாட்டை நாங்க வைக்கல. எலக்ஷன் கமிஷன் கூட ஆளுங்கட்சியும் உறவில் இருந்திருக்கிறது. ஏன்னா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பல தொகுதிகள்ல குறிப்பாக கர்நாடகாவுல பாராளுமன்ற தொகுதிகள்ல வாக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 50,000 70,000 தான். ஆனா பல தொகுதிகள்ல 1,00,000 வரைக்கும் போலி வாக்குகள் விழுந்திருக்கு. அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இவங்க தான் ஓட்டு போட்டாங்களா? இல்ல இவங்க பேர்ல வேற யாராவது ஓட்டு போட்டாங்களா? அந்த மாதிரியான கேள்விகள், இயல்பான சந்தேகங்கள் எல்லாருக்கும் வர மாரி எங்களுக்கு வந்தது. அத நாங்க டேட்டாவோட ப்ரூவ் பண்ணிருக்கோம். நாங்க என்ன கேட்கிறோம், ஏன் எலக்ஷன் கமிஷன் இப்ப வரைக்கும் அது மறுப்பு தெரிவிக்கல? இல்ல மறுத்திருக்காங்களே. எலக்ஷன் கமிஷன் மறுத்திருக்காங்க. அதாவது
சில விஷயங்களுக்கு டேட்டாஸ் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனர் வந்து சந்திச்சு குடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல பிரச்சனையோ அங்க குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில குற்றச்சாட்டுகள மறுக்க செஞ்சிருக்காங்க. ஆதாரம் இல்லாம நீங்க சில விஷயத்த முன்வைக்கிறீங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க ராகுல் காந்தி மீது வைக்க தான் செய்றாங்க. இல்ல. நான் மறுக்கிறதுன்றது வெறும் டினை மட்டும் நான் சொல்லல. அத தவறுன்னு மறுத்தீங்களா? இது தவறு அப்படின்ற வார்த்தையை நான் இப்ப வரைக்கும் கேள்விப்படவே இல்ல. உங்க டேட்டா இஸ் ராங் அப்படின்ற எழுத்துப்பூர்வமாக எலக்ஷன் கமிஷன் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கே அதுல உத்தரவாதம் இல்ல. நாங்க தேர்தல் கமிஷனுடைய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கிறோம். அது எலக்ஷன் கமிஷனுக்கு பிரச்சனையா இருந்தா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க கேட்கிறது அதுதான். எங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா எங்களோட தொடர்ச்சியான நடவடிக்கை. மகாராஷ்டிரால சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. சண்டிகர் மாநகராட்சி தேர்தல்ல அன்றைக்கு எலக்ஷன் கமிஷன் எந்த மாதிரி நடந்து கொண்டாருன்னு நம்ம உலகமே பார்த்துச்சு. எஸ்ஐஆர்னு ஒண்ணு புதுசா வந்திருக்கு. அது என்பிஆர் ஓட இன்னொரு வெர்ஷன். பாஜகவினுடைய என்பிஆர் எலக்ஷன் கமிஷன்ல எஸ்ஐஆர் ஆக உருவாகி இருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு சந்தேகம் இயல்பாக வருது. இப்ப நீங்க சந்தேகத்தை இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது எலக்ஷன் கமிஷன் தான் இருக்குது. நாங்க நிச்சயமா வரோம். நாங்க நிச்சயமா உங்களுக்கு மனு போடுறோம். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீதிமன்றத்துக்கு நாங்க போக தான் போறோம். நாங்க போகாம இருக்க போறதில்ல. அதுவும் ப்ராசஸ்ல ஒண்ணுதான். பட் ஆனா நீங்க ஏன் அத தவறுன்னு சொல்லலன்னு என்னோட கேள்வி. இல்ல ரிட்டர்ன்ல குடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க போற வழியில பொது வெளியில வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க இந்த குற்றச்சாட்ட. ரிட்டர்ன்ல குடுங்கன்னு கேட்கறாங்க. ஒருவேளை ரிட்டர்ன்ல குடுத்தா வந்து ரிட்டர்ன்ல வந்து அப்படி இல்ல அப்படின்றத அவங்க வந்து மறுப்பு குடுக்கறதுக்கு ஒரு கிளியரா இருக்கும்ல. அப்படின்ற மாரி அத இல்ல பார்க்கலாம்ல. சார், மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த பிறகு பல பாராளுமன்ற தொகுதிகள்ல ரிட்டர்ன்ல குடுத்திருக்கிறாங்க. நெறைய வேட்பாளர்கள் ரிட்டர்ன்ல குடுத்து இப்ப வரைக்கும் பதில் வரல. அப்போ உங்க ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதே கிடையாது. ஊடகத்துல வந்து குடுத்தா, ஏன் ஊடகத்துல குடுத்தீங்க? ரிட்டர்ன்ல குடுன்னு கேட்கிறீங்க. ரிட்டர்ன்ல குடுத்தா நீங்க பதில் சொல்றதே இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம்ல. ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப வரைக்கும் குடுக்கல நீங்க? 5 மணிக்கு மேல வாக்காளரோட எண்ணிக்கை அதிகரிச்சு. சம்பந்தமே இல்லாம அதிகரிச்சது. என்ன அடிப்படையில வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சது? அப்படி அதிகரிச்சதுன்னா, அதுக்கான ஆதாரம் என்ன? காமிங்க. நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இல்லாம இருக்காதா? அப்போ எதையோ மறைக்க நினைக்கிறது எலக்ஷன் கமிஷன். 2வது சார் உங்களுக்கு எலக்ஷன் கமிஷனர் எப்படி வந்தாரு? இது இந்திய வரலாறுல தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கும் முறைன்னு ஒண்ணு இருந்ததுல. அத மாத்துனது யாரு? நீட்டிக்கிட்டே எலக்ஷன் கமிஷனுடைய பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே யாருக்காக? அப்போ நமக்கு வரலாறுல பல உதாரணங்கள் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா பாசிஸ்டுகளுமே ஜனநாயக ரீதியில தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதன் பிறகு எலக்ஷனை கைப்பற்றினாங்க. எலக்ஷன் கமிஷனை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு பாசிஸ்டா உருமாறி இருக்கிறாங்க. அதை நோக்கி இந்த அரசு செல்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்கு. அப்போ மக்களுக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம் ஊடகத்தின் மூலமாக. 2024 மக்களவைத் தேர்தல்ல இருந்து தற்போதைக்கு வரைக்கும் எவ்வளவு முறைகேடு நடந்துச்சு? மாநில தேர்தல்கள் முதற்கொண்டு பல மாநிலங்கள் நடந்த தேர்தல் முதற்கொண்டு எங்கெல்லாம் முறைகேடு நடந்துச்சுங்கிறத ராகுல் காந்தி பேசுறாரு. அதுல ஏன் ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் எலெக்ஷன் மிஸ் ஆச்சு? அந்த லிஸ்ட் ஏன் அவர் மறைச்சிட்டாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாஜக முன்வைக்கிறாங்க. ஏன் அங்கெல்லாம் வந்து குளறுபடிகள் நடக்கலையா? அங்கெல்லாம் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களே, நீங்க வெற்றி பெற்ற இடத்துல மட்டும் எப்படி எலெக்ஷன் கமிஷன் நேர்மையா செயல்பட்டுச்சுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லையா அப்படி இல்லையே. கர்நாடகால காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. கர்நாடகா மாநிலத்துல காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு. நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல இல்ல. ஹரியானா சட்டமன்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நேற்றைய தினம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இல்ல. இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், எங்களுடைய வளங்கள் கர்நாடகாவை வச்சு தான் நாங்க மையப்படுத்தி தான் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கர்நாடகா முழுக்க ஆய்வு பண்ணியிருக்கோம். மகாராஷ்டிரா ஒரு பகுதி ஆய்வு பண்ணியிருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற அந்த வளங்களை பயன்படுத்தி எங்களால இதெல்லாம் தான் போக முடிஞ்சிருக்கு. ஆனா எங்களால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கர்நாடகால இருக்கிற ஒரு வாக்காளருடைய பெயர் உத்தரப்பிரதேசல இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேச வாக்காளர் பட்டியலை வாங்கி செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய ஒரு மேசிவ் லெவல்ல ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு மனித வளம் தேவைப்படுது. அதுக்கான நேரம் தேவைப்படுது. பெரிய விஷயம் அது. ஏன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல வோட்டர் லிஸ்ட் வாங்குறதுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுதான் இந்த பட்டியலை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கான நேரமும் அல்லது மனித வளமும் இருந்தால் நிச்சயமாக இந்தியா முழுக்க ஒரு டேட்டா எடுக்க முடியும். அல்லது எலெக்ஷன் கமிஷனே முன் வந்து சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்ல கொடுத்துட்டாங்க, ஓட்டர் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா சிஸ்டம்ல தட்டி ஏஐ மூலமா 1 மணி நேரத்துல இந்தியாவுல எல்லா டேட்டாவையும் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியும். இதுக்கு ஓகே. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப கர்நாடகால காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது இந்தியா அலைன்ஸ்க்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரால அந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்க. கிடைக்கல. கிடைக்காததுனால அந்த 2 ஸ்டேட்ல நடந்த எலெக்ஷன் பற்றி அங்க இருக்க டேட்டாஸ கலெக்ட் பண்ணி அத ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு வெளியிட்டிருக்கீங்க. உங்களுக்கு பாதகமா ஒரு முடிவு எலெக்ஷன் முடிவு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க வெளியிட்டிருக்கீங்க. இப்ப இதே போல பாஜக
தாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா போன முறை நீங்க 56ல இருந்து இப்ப இந்த முறை 100ன்ற இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பா உத்தரப்பிரதேசல பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவா திரும்பி இருக்கு. பிறகு வந்து வெஸ்ட் பெங்கால்ல திரும்பி இருக்கு. இன்னும் பல ஸ்டேட்ஸ்ல திரும்பி இருக்கு அந்த மாரி. அப்ப அந்த மாரியான டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அங்க எப்படி காங்கிரஸ் ஏமாற்றம் செஞ்சுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களே வெளியிடலாம் இல்லையா? இல்ல தாராளமா வெளியிட்டோம். எனக்கு எனக்கு எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. தாராளமாக அப்படி ஏதாவது மாநிலங்கள்ல எலக்ஷன் கமிஷன் காங்கிரஸுக்கு சாதகமாக செயல்பட்டால் தாராளமாக அதுக்கான டேட்டா வெளியிடட்டும். நாங்க அத வரவேற்கிறோம். ஆனா அதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்ல. நீங்க குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா ஏன் கர்நாடகா, ஏன் மகாராஷ்டிரான்னு கேட்கிறீங்கன்னா, அங்க தான் எங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு. எங்களுக்கு அங்க தான் அரசு இருக்கிறது. அங்க தான் கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. மகாராஷ்டிரால எங்களுக்கு ஒரு கட்சியின் கட்டமைப்பு வலுவாக இருக்குது. அங்க தான் ரிசோர்ஸ் பண்ண முடியுது எங்களால மனித வளத்த. அதனால அங்க எங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். மற்ற மாநிலங்கள்ல எங்களால செய்ய முடியும். ஆனா நாங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தோம். இந்த பாருங்க மக்களே, இந்த மாரி நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ பொது ஊடகத்துக்கு, பொது ஜனத்துக்கு நாங்க காண்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இல்ல இதனால என்னோட பெரிய ம். நான் ஏன் இந்த கேள்வி சொல்லுங்க. வைக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா தொடர்ச்சியா வந்து இந்த வாதத்த வந்து பாஜக அத எப்படி சொல்றாங்கன்னா, தோற்கக்கூடிய கட்சி தான் வந்து திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்தின் மீதும், பிறகு இவிஎம் மீதும், அந்த எலக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் மீதும் குற்றச்சாட்ட வந்து தோற்கக்கூடியவங்க மட்டும் தான் வைக்கிறாங்க. வெற்றி பெறக்கூடியவங்க யாரும் வைக்கிறது கிடையாது அப்படிங்கிறதான் டே 1 பாஜக அத கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கேள்வி நான் வைக்கிறேன். இல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி வருதுன்னா, நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது எலக்ஷன் கமிஷன் மேல தான. எதற்கு பாஜக வக்காலத்து வாங்குது எலக்ஷன் கமிஷன? எங்களுக்கு சந்தேகமே அங்க தான் வருது எங்களுக்கு. நாங்க குற்றச்சாட்டு வைப்பது எலக்ஷன் கமிஷன மட்டும் தான். எங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறதா? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பா தான் இருக்கிறதா? என்கிற ஒரு குற்றச்சாட்ட நாங்க வைக்கிறோம். அப்போ உண்மையிலேயே ஆளுங்கட்சி என்ன செய்யணும்னா, எலக்ஷன் கமிஷன கூப்பிட்டு, "ஐயா என்னய்யா இது மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்க்கட்சிக்காரங்க. நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? கொண்டாங்க பட்டியல" அப்படின்னு கூப்பிட்டு வாங்கி செக் பண்ணி, இந்திய ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை இந்த ஆளும் கட்சி காப்பாத்துதுன்னா, அத நாங்க வரவேற்போம். ஆனா பாஜகக்காரங்க ஏன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எலக்ஷன் கமிஷன் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க நேத்துல இருந்து எனக்கு தெரியல எனக்கு. உங்களுக்கு அதுல வேலை இல்ல உங்களுக்கு. அப்போ இல்ல இங்க தான் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் அதிகமா வருது. இல்ல இப்ப இப்ப வந்து எலக்ஷன் கமிஷன் ஒரு கேள்வி கேட்கறாங்க. தகுதியற்ற நபர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. தகுதியான நபர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாம போயிட்டாங்க அப்படின்றத கர்நாடகாலயும், மகாராஷ்டிராலயும் இருக்குன்றத நீங்க சொல்றீங்க. அத ரிட்டர்ன்ல குடுங்கன்னு கேட்கறாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அந்த கேள்வியே அதாவது ராகுல் காந்தி குடுக்குற எவிடன்ஸ் மூலமா தான் கிராஸ் செக் பண்ணி பார்க்க வேண்டிய இடத்துல எலக்ஷன் கமிஷன் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆல்ரெடி அவங்க கிட்ட டேட்டாஸ் இருக்குமே. அதன் மூலமா செக் பண்ணி பார்த்தா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாமே. அது அவர்கிட்ட வாங்கி தான் கேட்கணுமா அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் சரியான ப்ரொசீஜர் தானா? இல்ல அது அவங்க தரப்புல இருந்து அது ஒரு நியாயமான ஒரு சரியான வாதம் தான் அது. அவங்க வந்து ம். நாங்க வச்சிருக்கிற டேட்டாவ வாங்கி பார்க்குறாங்க. ஏன்னா ம். நாங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோமோ, அந்த குற்றச்சாட்டு முதல்ல அதுக்கு அடிப்படை இருக்கிறதா? அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா? அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டா வந்து அத பொருத்தி பார்த்து, அத அவங்க சொல்வதற்கான எல்லா அடிப்படை உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நாங்க அத குடுக்க தயாரா தான் இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி குடுக்குறேன்னு சொல்ட்டாரு. நீங்க நீங்க எங்களுக்கு லெட்டர் போடுங்க. நான் உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சு விட்டுர்றேன். அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாரி நீதிமன்ற கதவ தட்டுறதுக்கும் நாங்க ரெடியா தான் இருக்கிறோம். அதே எலக்ஷன் கமிஷன் தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நாங்க அதுக்கும் ரெடியா தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் மக்கள திரட்டி போராடுவதற்கு, எதிர்க்கட்சிகள திரட்டி போராடுவதற்கும் ஒரு பேரணிக்கு நாங்க தயாரிட்டு தான் இருக்கிறோம். சோ எங்களுடைய நோக்கம் வந்து அல்டிமேட்டா இறுதியா என்னன்னா, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எலக்ஷன் கமிஷன் இன்றைக்கு ஒரு முழுமையாக நம்பக்கூடிய ஒரு இயந்திரமாக இல்லை என்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் எங்களுடைய இறுதியான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப இத அப்படியே விட்டுட்டு சொல்லுங்க. இப்ப விழிப்புணர்வு அதாவது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறவர் யாரோ கிடையாது. நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றச்சாட்டை எலக்ஷன் கமிஷன் மீது வைக்கிறாரு. வைக்கும் பொழுது, இப்ப இதனுடைய தீர்வு எதை நோக்கி நகரப் போகுதுன்னு பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா, அடுத்தடுத்த எலக்ஷன் காத்திருக்கு. மக்கள் வாக்களிக்க வேண்டிய பீகார் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, பல எலக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப மக்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் ஏற்படுமே. அதாவது மக்கள் இந்த எலக்ஷன் கமிஷன் தான் நேர்மன்றத நம்பிட்டு ஏதோ ஒரு வகையில வாக்களிச்சுட்டு போறாங்க. வாக்களிக்கிறது மட்டும் தான் மக்கள்ட்ட இருக்கிற பிரதானமான ஒரு ஒரு வெப்பனா இருக்கு. சோ வந்து அத பயன்படுத்தி வாக்களிக்கும்போது, நாட்டுல இந்த மாரியான ஒரு விமர்சனத்த தொடர்ச்சியா எதிர்க்கட்சி வைக்கும் பொழுது, மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுதே. அப்ப வந்து விழிப்புணர்வு பெறுவதற்கு புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதோட சொல்யூஷன் என்ன? தீர்வு என்ன? நேர்மையான எலக்ஷன்னா அப்ப மக்கள் வாக்களிக்கிற வாக்குல பொய்யா போய் சேருதா? மக்களுக்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. இப்ப இந்த மக்களோட குழப்பத்த போக்கக்கூடிய இடத்துல, இதோட தீர்வ எங்க எங்க பெற முடியும்? அது எப்படி அதோட நிரந்தர சொல்யூஷன் என்ன? இல்ல சார், குழப்பம் ஏற்படும் என்பதற்காக உண்மைய வெளியில சொல்லாம இருக்க முடியாது சார். மக்கள் குழம்பி போயிருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்கல்ல. ஒரு ஓட்டு என்பது என்னோட நம்பிக்கை. நான் ஒருத்தர நம்பி இவர் வரணும்னு ஓட்டு போடுறேன் நான். அவர் வராம வேற ஒருத்தர் வந்தாருன்னா, அது அது அத விட மிகப்பெரிய ஜனநாயக துரோகம் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்போ இந்த குழப்பம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. இத தெளிவுபடுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதற்கப்புறம் அத எப்படி கொண்டு போன்றதுக்கான செயல் திட்டங்கள் காங்கிரஸிடமும்,
பாஜகவும் சேர்ந்து உட்கார்ந்து அதை எப்படி செய்யணும் என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்குது. ஆனா அதற்காக குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது, அது சரியான ஒரு பாதையோ, சரியான ஒரு புரிதலா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறார். சில பல ஆண்டுகளாக எலக்ஷன் கமிஷன் மீதும், பிறகு அந்த எலக்ஷன் கமிஷன்ல குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய குளறுபடி பற்றியும் அவர் பேசுறாரு. தனிப்பட்ட முறையில ராகுல் காந்தி தான் பேசுறாரு. குறிப்பா இவிஎம் பத்தி கூட அவர் விமர்சனம் பண்றாரு. ஆனா அதே ராகுல் காந்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள் ராகுல் காந்தி கருத்துக்கு எதிரான கருத்தை சொல்றாரு. ஒரே கட்சிக்குள்ள முக்கியமான சில பெரிய அரசியல் தலைவர்கள் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லும்போது மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. 1. 2வது என்னன்னா, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸுமே ஒரே குரல்ல பேச மாட்டேங்கிறாங்க. குறிப்பா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய சீரியஸான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுல இந்த விஷயத்தை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ, அல்லது இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி பழக்கமான இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்களோ, மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்களோ யாருமே பேச மாட்டாங்க. சரத் பவார் போன்ற சீனியர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது நமக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல சார். அதாவது நேற்று வரைக்கும் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வரைக்கும் நீங்க சொன்னபடி ஆமா. நெறைய பேருக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தது. நெறைய பேருக்கு புரிதல் வேற மாதிரி இருந்தது. ஆனா நேற்றுக்கு பிறகு எல்லாரும் ஒரு ஒருமித்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். நேற்று மாலை டெல்லியில அனைத்து எதிர்க்கட்சிகளையும் தலைவர் ராகுல் காந்தி கூட்டியிருந்தாரு. அதுல என்ன என்ன அந்த பிபிடில என்ன போட்டு காமிச்சாரோ அத தெளிவாக அவர் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தாரு. அதனை ஒட்டி தான் அடுத்தது நாடாளுமன்றம் வரை ஒரு மாபெரும் பேரணியை எதிர்க்கட்சிகள் நடத்த போறாங்கன்றது, பாராளுமன்றத்துக்கு நோக்கி நடத்த போறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் எல்லாருமே இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது எல்லாமே பிரச்சனை நாங்க சொல்லல. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சரி செய்யணும். அந்த புரிதலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இதற்கு முன்னாடி அந்த ஒரு பிரச்சனை கூட இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு மாறுபட்ட கருத்து தான். அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது தப்பு கிடையாது. மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இல்ல எனக்கு இப்ப வரையுமே கூட இந்த இந்த விஷயத்துல எலெக்ஷன் கமிஷன் மீதான குற்றச்சாட்டை ராகுல் காந்திங்கிற தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் தான் முன்வைக்கிறாரோ அப்படின்ற கேள்வியை தான் நான் கேட்க தோணுது. ஏன்னா அவர் கூட சக பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ் யாரும் கூட்டாளிகள் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் பெரியவர்கள் யாரும் தோன்றி ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல ராகுல் காந்தி கருத்துக்கு ஆதரவான கருத்தையோ, அல்லது இந்த விஷயத்துல கிளாரிட்டி என்னங்கிறத கொடுங்க ஒன்றிய அரசு பாஜக அரசுன்னு சொல்லி வேற யாரும் பேசுற மாதிரியோ தெரியலையே. அதனாலதான் அந்த கேள்வி எழுப்புறேன். இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரை ஊக்குவிக்கிறாங்க நான் பாக்குறேன். இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற தலைவர் ராகுல் காந்தியை ஊக்குவித்து நீங்க பேசுங்க, நீங்க மக்களுக்கு புரிய வைங்கன்னு அவருக்கு பின்னாடி என்ன சப்போர்ட் பண்றாங்கன்றது என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க தனித்தனியா பேசுறதை விட இவங்க எல்லாருக்காகவும் அவர் பேசுறது இன்னும் ஈஸியா ரீச் ஆகுது. நீங்க இன்னும் நேத்து பாத்தீங்கன்னா, நேத்து வட இந்திய தொலைக்காட்சிகள்ல 1.5 மணி நேரத்துக்கு பிறகு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். சோசியல் மீடியா மட்டும் இல்லன்னா இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. யூடியூபும், வாட்ஸ்அப்பும், இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லன்னா இந்த போலி வாக்காளர் பட்டியல் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு போயிருக்காது. இந்த 3 சமூக ஊடகங்கள்னால மட்டும் தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்போ இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு மத்தியில இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலோட ஒருவர் பேசணும்ன்றதுதான் இந்த ஒட்டுமொத்த செயல் திட்டத்தினுடைய ஒரு விஷயமா இருக்கு நான் பாக்குறேன். இல்ல சார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது பாஜக தரப்பு சொல்றாங்க. நான் என்னோட தனிப்பட்ட தரப்பா, பத்திரிகையாளர் தரப்பு சொல்ல பாஜகவே சொல்றாங்க. ராகுல் காந்தி மட்டும் தான் தனித்து செயல்படுறாரு. அவர் மட்டும் காங்கிரஸ் கட்சியிலே அவரோட குரலுக்கு ஒத்த கருத்து இருக்க மாட்டாங்குதுங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸ் குரலாவும் இருக்க மாட்டாங்குதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை சொல்றத பார்த்தா இப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தி மட்டுமே பிரஸ் அட்ரஸ் பண்றது தப்பு இல்ல. கூட மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நேஷனல் இருக்கக்கூடிய மற்ற லீடர்ஸ் கூட இருந்தாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கூட அது இன்னும் பெரிய இம்பார்ட்டன்ஸ், அந்த செய்திக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கும். அதை மற்ற ஊடகங்களை புறக்கணிச்சிருக்க முடியாது. மாசு ஊடகங்களால புறக்கணிச்சிருக்க முடியாத இடத்துல தள்ளப்பட்டிருக்குமே. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏன் ஏற்படுத்தலை அப்படின்ற கேள்வி. இல்ல சார். முதல்ல 11 மணிக்கு வெறும் 500 சீட்டுகள் மட்டுமே இருக்கிற இந்திரா பவன் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல 500 பத்திரிகையாளர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. சோ காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அவர் முதல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துறாரு. அதன் பிறகு மாலை 5 மணிக்கு அனைத்து எதிர்க்கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாரு. அப்போ இது ஒரு ஈவென்ட், அது ஒரு நிகழ்ச்சி. 2 நிகழ்ச்சி நடக்குது. அப்போ காலையில இதை முடிச்சிட்டு அடுத்து அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன் அதுக்கு வரணும்னா அந்த ஹால்ல அதுக்கு மேல உட்கார்றதுக்கான இடம் இல்ல. அதுக்கு ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்த 500 பத்திரிகையாளர்கள் ஒரே நேரத்துல அந்த ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப முதல்ல இவங்க தனியா அட்ரஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அத்தனை கேள்விகளுக்கு ராகுல் காந்தி அசராம் பதில் சொல்லுவாரு. சொல்லியிருக்காரு நேத்து. எல்லா ரெக்கார்டிங்ல இருக்கு. அதன் பிறகு எதிர்க்கட்சிகளை அவர் அதை இன்டர்பிரட் பண்றாரு. அதை புரிய வைக்கிறார். என்ன நான் பேசினேன், அதுக்கான விஷயங்கள் டைனமிக்ஸ் என்னன்றதை அவர் புரிய வைக்கிறார். அது தேவையான ஒன்று, ஜனநாயகத்துல தேவையான ஒன்று. அதை யாரும் மறுக்கலை. நான் என்ன கேட்கிறேன், யாராவது மறுத்து அறிக்கை விட்டாங்களா இப்ப வரைக்கும்? எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எஸ், there is a problem, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு.
மறுக்கல. நான் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களோ, மம்தா பானர்ஜி அவர்களோ, இல்ல லல்லு பிரசாத் யாதவ் அவர்களோ, இந்த அப்புறம் மாரி நம்ம யாரும் மறுக்கல. பட் அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கும்போது அது நம்ம எப்படி அந்த அமைதிய எப்படி எடுத்துக்கிறது? அப்படின்ட்டு ஒரு டவுட் தான். இல்ல அமைதி சம்மதத்துக்கு அறிகுறி அவ்வளவுதான். வேற என்ன? வேற என்ன? அத எல்லாரும் அது மறுக்கல. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா. இல்ல இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். இப்ப இந்த தேர்தல் திருடப்படுது அப்படின்னா, இதனால பாதிக்கப்படக்கூடிய கட்சி இந்தியாவிலேயே காங்கிரஸ் மட்டும் கிடையாது. ஆமா, காங்கிரஸ் வலிமையான மாநிலங்கள்ல காங்கிரஸ் பாதிக்கப்பட போகுது. திமுக ஆமா. வலிமையா இருக்குது, திமுக பாதிக்கப்பட போகுது. ஆர்ஜேடி வலிமையா ம். இருக்குது, அவங்க பாதிக்கப்பட போறாங்க. அந்த மாரி எ வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் பாதிக்கப்பட போகுது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ம். அவங்கவங்க பாதிக்கப்பட போறாங்க. அப்ப பாதிக்கப்படுற தேர்தல் முறைகேடு, தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தில்லுமுல்லு அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும்போது, ஏன் எல்லாருமே ஒத்த குரல்ல வந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஒத்த குரல்ல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வ முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இல்ல கேள்வி தான். வருவாங்க சார். இல்ல நிச்சயமா வருவாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த பேரணி நடக்க போது. இந்த பேரணியில எல்லா ஊடகங்களும் அங்க போக தான் போறாங்க. மைக் எல்லாரும் நீட்ட தான் போறாங்க. எல்லாரும் ஒருமித்த குரலோட நீங்க கேட்கின்ற விஷயம் நடக்க தான் போகிறது. நம்ம திருப்பி பேசுவோம் அத பத்தி நம்ம. நிச்சயமா பேசுவோம். ஓகே. சரி, இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றத்துல என்ன விதமான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு உச்சநீதிமன்றம் எப்படி செவி சாய்க்கும்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல உச்சநீதிமன்றம் நேரடியாக எலக்ஷன் கமிஷன கேட்பதற்கான அடிப்படை அதிகாரம் அவங்களுக்கு இல்ல. அதுதான் உண்ம. ஏன்னா வந்து சட்டம் இப்படிதான் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வந்து எலக்ஷன் கமிஷனர் மேல சந்தேகத்தை எழுப்பும்போது, அவர இம்பீச் பண்றதுக்கான, அவர நீக்குவதற்கான வழிமுறைகளும் உச்சநீதிமன்றம் குடுக்கலாம். வழிகாட்டுதல் குடுக்கலாம். யாருக்கு? நம்ம கேபினெட் குடுக்கலாம். அதாவது ஜனாதிபதி குடுக்கலாம். அந்த மாரி விஷயங்கள்ல ஏன்னா வேற ஏன்னா இப்ப இருக்க எலக்ஷன் ஆமா ம். எலக்ஷன் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் சிஇசி. சோ ம். ஏன்னா ஏன்னா இப்போ அவர் தானே அதுக்கு தார்மீக கடமை, தார்மீக பொறுப்பு எடுக்க முடியும். இந்த எல்லா விஷயத்துக்குமே அவர் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே அவர் மேல பல சந்தேகத்தலாம் வச்சிருக்கோம் நம்ம. அவர் யாரு? என்ன? ஏது? நமக்கு தெரியும். நம்ம பல 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 முறை நீங்களே பேசியிருப்பீங்க. சோ அதனால வந்து இதெல்லாம் வச்சு அவர நீக்கி அதன் மூலம் வேற ஏதாவது சிஸ்டத்த மாத்த முடியுமா? வேற ஏதாவது பண்ண முடியுமான்றத அது நிதித்துறை தான் அத பரிந்துரை செய்யும். இப்போதைக்கு அத பத்தி கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ரைட், ஓகே. சரி, அடுத்த கட்ட நகர்வு எத நோக்கிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக நன்றி. நன்றி சார். தேங்க் யூ.